ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு கலெக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெஹங்காவோட ஃபுல் பார்ட் வந்து நம்ம இங்க வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். இதான் அதோட அவுட்லுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா பிளவுஸ் ஃப்ரண்ட் பாடி ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல்லா இங்க வந்து ஏ கட் மாதிரி கொடுத்துட்டு இங்க வந்து ஃபுல்லா வந்து டேப்லெட்ஸ் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா உங்களுக்கு அவுட்லுக் காமிச்சிடுறேன். இதோட துப்பட்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். இப்போ ஒர்க் காமிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் லைட் போட்டு எல்லாமே காமிச்சிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோரல் குட்டி குட்டியா ஃப்ளோரல் ஒர்க் தான் நம்ம இங்க வந்து பண்ணிக்கோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டோன் வச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம மல்டி கலர்ல ஆன்டிக் பீட்ஸ் வச்சுட்டு அவுட்லைன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு பீட்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து ஜர்தோசி பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து அங்கங்க டாட்ஸ் வந்து ஆன்டிக் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டர்ல வந்து ஒரு ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குட்டியா ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலயும் வந்து மல்டி ஷேட்ல வந்து ஆன்டிக் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒயிட் கலர் கட் பீட்ஸ் வச்சு அதுக்கும் அவுட்லைன் வந்து நம்ம வந்து சர்தோசி தான் கொடுத்துருக்கோம். சென்டர் பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ஸ்டோன் தான். அது பேசிக்கா வந்து இங்க வந்து எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து கோல்டு வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதோட கலர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் ஒயிட்ல ஒரு மாதிரி இது வந்து இந்த ஜிமிச்சூ ஃபேப்ரிக்ன்றதுனால கொஞ்சம் வந்து ஷைனிங் வருது. ஃபுல்லா மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து குட்டி குட்டியா சேம் இதே தான் வந்து நம்ம வந்து இதே பேட்டர்ன் தான் வந்து மாத்தி மாத்தி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டர்ல மட்டும் ஒரு குட்டியா ஒரு கோல்டன் ஸ்டோன் வந்து வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கங்க லீஃப் கொடுத்துருக்கோம். மிச்சபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கொடி மாதிரி போற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். சேம் இதே ஒர்க் தான் வந்து ஃபுல் பாடி பார்ட்டுக்குமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம். பேக் போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவி ஒர்க் கொடுக்கல. நெக்லைன் மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவ் பார்ட்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோடது வந்து உங்களுக்கு வேணும்னா நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பேக் போர்ஷன் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். ஃபுல் ஹெவி ஒர்க் இல்லாம வெறும் நெக்லைன் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே சேம் நம்ம பாடியில என்ன ஒர்க் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து பெல்ட்டுக்கும் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பெல்ட்டோட பார்ட்டும் வந்து நான் வந்து தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நம்ம வந்து வி கட் வர மாதிரி நம்ம வந்து நெக் ஷேப் வந்து கொடுத்துருக்கோம். இதோட துப்பட்டா வந்து இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட துப்பட்டா வந்து நம்ம ஹேண்ட்ல வந்து கையில வந்து டபுள் சைடு வந்து கையில வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபுல்லா வந்து ஹெவி ஒர்க் பண்ணிட்டு துப்பட்டா வந்து ஃபுல்லா வந்து வேர் பண்ண முடியாது. அதனால கையில வந்து பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடு வந்து டம்மின்றதுனால என்னால வந்து இங்க போட்டு காமிக்க முடியல. இப்படிதான் இருக்கும். 3 ஃபில்ஸ் வச்சு நம்ம வந்து சேம் அதே ஃபேப்ரிக்ல தான் வந்து துப்பட்டா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்ப வந்து ஃபுல்லா வந்து லைட்டிங் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் வேவ்ஸ் வந்து காமிச்சிட்டேன் நானு. நம்ம லைட்டிங் வந்து இதுக்கு கவர் பண்ணா மட்டும்தான் ஒர்க் வந்து நல்லா தெரியும்ன்றதுக்காக நான் வந்து லைட்டிங் மட்டும் அதுக்கு மட்டும் வச்சிருக்கேன். இதோட ரேட்டு இதுக்கு வந்து இதை விட இன்னும் வந்து இன்னும் நான் ஹெவி ஒர்க் ஸ்லீவ்ல வேணும், இல்ல எனக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் போதும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் எதனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க என்ன ரேட்டு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.